மல்வானை வீடு தொடர்பாக பல்கலைக்கழக மாணவர்களின் கோரிக்கை தொடர்பான விசேட கலந்துரையாடல் ஒன்று இன்று காலை நடைபெற்றது. பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரியவின் தலைமையில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது. இன்றைய கலந்துரையாடலில் இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது. அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் 400 பேர் தங்கக்கூடிய 6 விடுதிகள் மற்றும் 200 பேர் தங்கக்கூடிய 7 விடுதிகள் என ரஜரட்ட, கிழக்கு, தென்கிழக்கு உள்ளிட்ட அரச பல்கலைக்கழக கட்டமைப்புக்குள் விடுதிகளை நிர்மாணிப்பதற்கான யோசனையை முன்வைக்க 2000 மில்லியன் ரூபாய் மதிப்பிலான திட்டம் ஒன்றுக்கு வாக்குறுதி அளிக்கப்பட்டுள்ளது. நாம் தொடர்ச்சியாக போராடி வந்த மற்றொரு பிரச்சினை பீட வளாகங்களை வழங்க வேண்டும் என்பதாகும். அதன் விளைவாக அடுத்த ஆண்டின் நிதி ஒதுக்கீடுகளை வழங்குவதற்கான யோசனைகளை முன்வைக்க அரசாங்கம் இணங்கியுள்ளது. அதற்கமைய ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழகத்தின் நகர நீர்வாழ் உயிரியல் வளங்கள் பீடம், ஊவவெல்லச பல்கலைக்கழகத்தின் முகாமைத்துவ பயன்பாட்டு விஞ்ஞான பீடங்கள், பேராதனை பல்கலைக்கழகத்தின் முகாமைத்துவ பீடம் ஆகியவற்றுக்கு 2024 ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் குறித்த பீட வளாகங்களை வழங்குவதற்கான யோசனைகளை உள்வாங்க இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது. இந்த அனைத்து நடவடிக்கைகளின் பெறுபேறாக அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினால் முன்வைக்கப்பட்ட யோசனைக்கு பிரதமர் இணக்கம் தெரிவித்துள்ளார். அதற்கமைய மல்வானை காணியை கல்வி அமைச்சினூடாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவிற்கு வழங்குவதற்கும் எம்மையும் இணைத்துக் கொண்டு இது தொடர்பில் தீர்மானம் ஒன்றை அறிவிப்பதற்கும் அரசாங்கம் இணங்கியுள்ளது. இதனுடன் எமது போராட்டம் ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு வெற்றியடைந்துள்ளதாகவே நாம் நினைக்கின்றோம். அதன் காரணமாகவே மல்வானை காணியிலிருந்து இன்று வெளியேற தீர்மானித்துள்ளோம்.